நேற்று காலையில் 8 மணி குளிர், அவ்வளோ ஒரு குளிருங்க. பக்கத்து காடு கரும்பு காடு, அது வந்து வெட்டுறதுக்கு ஆளெல்லாம் ஒரு வாரம் 10 நாளாக இங்கே தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க முதற்கொண்டு இந்த பனியில் வெளியில் தான் படுத்திருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த குளிரவே தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த செடி ஃபுல்லாக பாருங்கள், இது வந்து கருப்பு தக்காளி. அதுக்கு பக்கத்தாடி இருக்கிறது இந்த மஞ்சள் மிளகு தக்காளி. இதில் இந்த கீரை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து சட்னிக்கு. ஆனால் இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கு, பொரியல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரையை கிள்றப்பயே அதோடய வாசம் எந்தளவு இருக்குங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ வாசம் அடிக்குது. இதோட விதையும் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்மளால் கொரியர்லாம் பண்ண முடியாது. கீரை பாருங்கள் எவ்வளோ தளன்னு வளர்ந்துருக்குன்னு. அந்த கருப்பு பழத்தை இது பண்ணுறத விடவே இந்த பழமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம ஒரு இனிப்பு. இன்னுமே அந்த சைடெல்லாம் வந்து இன்னும் அந்த கருப்பு மிளகு தக்காளியெல்லாம் இருக்குது. அதையுமே ஃபுல்லாக எடுத்துடலாம். இது பாருங்கள் வெள்ளரிக்காய், நம்ம அன்றைக்கி விதை போட்டது இப்போ சூப்பராக வந்து தழைஞ்சு வந்திருக்கு. இது வந்து காராமணி, அதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் குச்சி வச்சோம்னா சூப்பராக படரும். தர்பூசணி பார்த்திங்கன்னா ஒரு சுமார் தான், ஒரு 2 செடி தான் ஓரளவுக்கு இருக்குது. நிறைய கோழி வந்து கிளறிருச்சு. இந்த கருப்பு தக்காளி நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூவு பிஞ்சுமாக தாங்க இருக்குது. அந்தளவுக்கு நிறைய இருக்குது. ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சாதாரண இந்த காயாடை தெரியுது. ஒரு வேளை பழுக்கிறப்ப தான் அந்த கலர் வருமோ என்னவோ தெரியல. இது வந்து நம்ம நாட்டு தக்காளி பழம். இந்த காய் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், பயங்கர புளிப்பாக இருக்கும். ஒரு ரசத்துக்கு ஒரு பழம் போட்டோம்னாலே போதும், அந்தளவு செம்ம புளிப்பாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் பிஞ்சு நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரி செடியில் இருக்கிற ஒரு 2-3 கத்திரிக்காய் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுலேருந்து எடுக்கவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பாருங்கள். அம்மாடி, இது வந்து பீன்ஸு. இது பக்கத்தாடி பாருங்கள், அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தது. சும்மா அப்படியே தலைன்னு அப்படியே சூப்பராக தழைஞ்சிருந்தது. இது பாருங்கள், அந்த வேரை கூட வச்சுருந்தேன். அந்த வேரில் இருந்துமே இப்போ அப்படியே முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கோட மேல் பகுதி மட்டும் இல்லை, அடிப்பகுதி வச்சாலுமே நமக்கு இந்த மாதிரி நல்லா தழைஞ்சி வர ஆரம்பிக்குது. இது உருளைக்கிழங்குமே நல்லா எல்லாமே தழைஞ்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வச்சப்போ வந்து முழு கிழங்கா வச்சுருந்தேன். இந்த தடவை அறுத்து வச்சுருந்தேன். எப்படி வருமோ என்னவோ தெரிலன்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தழைஞ்சி வந்திருக்குன்னு உருளைக்கிழங்கு. இது வந்து இந்த பர்பிள் முட்டைக்கோசு. ஒரே இடத்துல போட்டு இப்போ தனித்தனியாக நட்டு வச்சுருந்தேன். 1-2 சரியாக வரல, காஞ்சிருச்சு. 1-2-3 செடியெல்லாம் வந்து நல்லா தழைஞ்சிருக்கு. அந்த வராத இடத்துல நம்ம வேறு செடி வந்து அந்த இடத்துல வைக்கணும். மிளகா கொஞ்சம் அப்படியே எடுத்துடலாம். வச்சதுலேருந்து நமக்கு வந்து அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த மிளகா செடி தாங்க சொல்லணும். நம்ம எப்போ வந்தோம்னாலும் மிளகா ஒரு கை நிறைய எடுத்துகிட்டு போகலாம். நீல கத்திரிக்காய், அதில் ஒரு காய் எடுத்துடலாம். இது வந்து நல்லா நீளமாக இருக்குது. இது அறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது இன்னுமே பிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா நீளம் வரும். இது வந்து மரவெண்டையில் கீழே பார்த்திங்கன்னா நல்லா வந்து
மொட்டெல்லாம் வந்து அதிலேருந்து நிறைய பிஞ்சு வந்துருந்தது. இந்த மரவெண்டை வந்து வீட்டில் ஒரு செடி 2 செடி இருந்தாலே போதும், அவ்வளோ காய் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காய்ச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஹைப்ரிட்டை விட இது வந்து வருஷக்கணக்காக நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கான சத்துக்கு உரம் மட்டும் கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு 2-3 வருஷத்துக்குலாம் தாராளமாக வரும். இது பாருங்கள், நல்ல ஹைட்டு ஆள் வளர்த்திக்கு மேலே போகும், நிறைய கிளையெல்லாம் விட்டு நல்லா தழைஞ்சு வரும். இதிலேருந்து நமக்கு இன்றைக்கி ஒரு 5 காய் கிடச்சிருக்கு, அதை எடுத்துடலாம்.